மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கை அரசியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கோல்ட்ரூக் கமரன் அரசியல் சீர்திருத்தத்தில் சட்டசபை உறுப்பினர்களுடைய தொகையை எப்படி இலகுவா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத தான் நாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம். என்னோட பேர் சபாபதி மோகன்ராஜ். நீங்க பார்த்துக்க இருக்கிறது மிஸ்டர் சார் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் கோல்ட்ரூக் கமரன் அரசியல் சீர்திருத்தம் தான் இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாவது அரசியல் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசியல் சீர்திருத்தத்தை வில்லியம் கோல்ட்ரூக் மற்றும் சார்ல்ஸ் கமரன் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த அரசியல் சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த அரசியல் சீர்திருத்தத்துல சட்டசபை உறுப்பினர்களை மிக இலகுவாக மிக எளிமையா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இலங்கையில கோல்ட்ரூக் கமரன் அரசியல் சீர்திருத்தமானது எத்தனையோ ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, உத்தியோக பற்று உள்ளோரினுடைய தொகையும் உத்தியோக பற்று அற்றோருடைய தொகையும் சேர்த்து நீங்க இலகுவா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நீங்க பார்ப்போம்னு சொன்னா, இலங்கையில 1833 ஆண்டு தான் கோல்ட்ரூக் கமரன் அரசியல் சீர்திருத்தம் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப நீங்க இந்த ஆண்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உத்தியோக பற்று உள்ளோரினுடைய தொகையும் உத்தியோக பற்று அற்றோரினுடைய தொகையும் நாங்க மிக இலகுவா தெரிஞ்சு கொள்ளலாம். அது எப்படிங்கிறத இப்ப நாங்க பார்க்க போறோம். உத்தியோக பற்று உள்ளோர்னா யாருன்னு நாங்க பார்த்துருவோம். உத்தியோகத்தை பற்றோடு செய்தவர்கள் உத்தியோக பற்று உள்ளோர். இவர்கள் பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கத்திடம் சம்பளம் வாங்கி வேலை செய்த உத்தியோகத்தர்களா. உத்தியோகத்தை பற்றோடு செய்தவர்கள் உத்தியோக பற்று உள்ளோர். உத்தியோகத்தை பற்று இல்லாமல் கௌரவ அடிப்படையில் இந்த உத்தியோகத்தை செய்தவர்களை உத்தியோக பற்று அற்றோர் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்ப 1833 கோல்ட்ரூக் கமரன் சீர்திருத்தத்துல சட்டசபை உறுப்பினர்களோட தொகை 15. அதை எப்படி நாங்க மிக இலகுவா ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, 1833 8ஓட நாங்க 1 கூட்டணும் அப்படின்னு சொன்னா 9, 3ஓட 3 கூட்டணும் அப்படின்னு சொன்னா 6. அப்ப 1833 சட்டசபை உறுப்பினர்களோட தொகை 15 அப்படிங்கறத மிக இலகுவாக எளிமையா தெரிஞ்சுக்கலாம். 8ஓட 1 கூட்டினா 9, 3 3 6. அப்ப 9 6 15. 1833 அப்படின்னு அது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டிலேயே நாங்க இதை பார்த்தோம்னு சொன்னா சட்டசபை உறுப்பினர்களை மிக இலகுவா ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லேர்ன் ஃபாஸ்ட், திங்க் ஸ்மார்ட். நன்றி.